அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதையனை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மேச ராசிக்கு பொறுத்த மட்டும் இந்த குரு பயிற்சி ஒரு பொற்காலமானவே அமைந்திருக்கின்றது சொல்லலாம். குரு பகவான் மேச ராசிக்கு 4ஆம் இடமான சுகசானத்தில் உச்சம் பெற்று அமர்வது மிகுந்த நற்பலனை மேச ராசிக்கு வழங்குவார். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் நாள் ஆங்கில தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சியானார். அதே போல் திருக்கணிதம்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியானார். இப்போ இந்த மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு பகவான் மேச ராசிக்கு 4ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார். 4இல் குரு நற்பலனை தருவார் என்பது ஜோதிட விதி. இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கும். வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை மற்றும் தாயார் வழி ஆதரவு மேசராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறப்பாக கிடைக்கும். அதே போல் குருவின் பார்வை 8, 10 மற்றும் 12ஆம் இடங்கள் மீது விழுவதால் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள், அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம் கைகொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உறவினரிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சிகளும் மதிப்பும் கூடும். அதே போல் இந்த மேச ராசிக்காரர்கள் பொருளாதார நிலையில் பின்தங்கியிருந்தால் இது மிகவும் சீராக அமைக்கக்கூடிய காலகட்டமாகும். குரு பகவான் உச்சம் பெறுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வராத கடன்கள் வசூலாகும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். சேமிப்பு உயரும். தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதே போல் சொத்துக்கள் மீதான முதலீடு செய்யும் வாய்ப்பும் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு உண்டு. சொந்தமாக தொழில் செய்வர்கள் பார்த்திங்கன்னா அபாரான வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி கொடுக்கும். புதிய கிளைகளை தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். கூட்டாளியுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து தொழில் மேன்மையடையும். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் நிலம் சார்ந்த தொழில்கள் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். அதே போல் அரசு வேலை, தனியார் வேலையில் உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் திறமைக்கு உரிய அதிகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறவருக்கு இந்த தருணத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதே போல் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்டகால நோய்கள் படிப்படியாக குறையும். எனினும் குரு 4இல் இருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். தாயார் உடல்நலத்தில் அக்கறை தேவை. யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டிருந்தால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த மேசராசி பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்களா, இது மிகவும் சாதகமான காலமாகும். பிறந்த வீட்டிலிருந்தும் புகுந்த வீட்டிலிருந்தும் ஆதரவு மேசராசி பெண்களுக்கு கிடைக்கும். ஆட ஆபரண சேர்க்கை உண்டு. குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். அதே போல் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ மேசராசி மாணவர்கள் பார்த்திங்கன்னா
கல்வியில் மிகுந்த ஆர்வம் உண்டாகும். கடினமான பாடங்களையும் எளிதில் புரிந்து கொள்வார்கள். உயர்கல்வி பயில நினைப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண் பெற்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பரிகாரம் பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டிருப்பீங்க. உங்களால் முடிந்தால் இந்த வருடம் ஒண்டி மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு அபூர்வமான வளர்ச்சியை உங்களுடைய குலதெய்வம் தரும். அதே போல் நவகிரக குருவுக்கு மஞ்சள் மாலையால் அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற இனிப்புகள் நெய்வேத்தியம் செய்து படைத்தால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். முடிந்தால் முதியோர் இல்லங்களுக்கும் அல்லது ஏழை மாணவர்களுக்கும் உங்களால் முடிந்த கல்வி உதவித்தொகையோ அல்லது மஞ்சள் நிற ஆடைகளையோ தானமாக வாங்கி கொடுங்க. இன்னும் சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும். சுருக்கமாக சொல்லப்போனால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராஜயோகத்தை வழங்கும் காலமாகும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தை இந்த மேச ராசிக்காரர்களாக பெற முடியும். எது எப்படி இருந்தாலும் உங்களால் முடிந்த மட்டும் ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிங்கள். ஏழை பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். எம்பெருமான் சிவபெருமான் அருளாலும் முருகப்பெருமான் அருளாலும் குருவுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் இந்த வருடம் முழுவதும் நிறைவேறி உங்களுக்கு இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி ஏற்பட்டு சிறப்பான வாழ்க்கையை இறைவன் வழங்குவார். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.